அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியாச்சு, ஃபோட்டோவும் உள்ள அப்லோட் பண்ணியாச்சு. ஆர்டர் எப்படி வரும், அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்னொன்று இன்வாய்ஸ் காப்பி எப்படி எடுக்கிறது, எப்படி ஷிப்மெண்ட் பண்ணுறது, எல்லாமே நம்ம கிளியர் கட்டாக பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நிறைய பேரோட கொஷின்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, ஃபோட்டோ நான் எப்படி எடுக்கணும்? ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட போகிறீங்களா? இல்லை வந்து அதுக்கு ஒரு செட்டப் ரெடி பண்ண போகிறீங்களா? ஒன்றுமே வேணாம், ஒரு 300 ரூபா இல்லை அப்படின்னா 200 ரூபாய்க்கு ஒரு மேட் வாங்குங்க. க்ரீன் கலர் மேட்டோ இல்லை ஏதாவது ஒரு மேட் வாங்க. எனக்கு அது கூட இல்லைப்பா அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் ஷாலு இல்லை கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஷாலு, பட்டு சேலை ஏதாவது இருக்குது அப்படின்னா அழகாக உங்களுக்கு சன்லைட் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பிளேஸில் அந்த கிளாத்தை விரித்து உங்களோட ப்ராடக்டை டெமோ பண்ணுங்கள். அழகாக வச்சு உங்கள் ஃபோனில் என்னென்னலாம் ஃபில்டர் இருக்கோ அந்த ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ட்ரையல் பாருங்கள். அதுக்குள்ள எந்த ட்ரையல் உங்களுக்கு ஓகேவா இருக்குது, எந்த ஃபோட்டோ ஓகேவா இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த எடிட்டை மாற்றாதீங்க. அதையே எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணி அழகாக ஃபோட்டோஸ் எடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிஸ்க்கு, உங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு, அதே மாதிரி மீஷோவிலேருந்து என்னென்ன வேலெல்லாம் நீங்கள் உங்களால் வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து யூஸ் பண்ண முடியுமோ அதிலலாம் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிடுங்க. அவ்வளோ தாங்க ஃபோட்டோக்கு மெனக்கடனமே தவிர ஃபோட்டோவுக்கு வந்து அப்படியே வந்து என்ன சொல்கிறது, ஒரு 50,000 ரூபாய்க்கு நான் வந்து கேமரா வாங்கணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. லைட் எஃபெக்ட்டுக்காக நான் வந்து ஒரு ட்ரைபேட் வாங்கணும், லைட் செட்டிங்காக லைட் வாங்கணும், 2 பல்பு அவ்வளோதான். அதுவும் நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற டியூப் லைட்டு 4 டியூப் லைட்டை மாட்டுங்க, சரியாக போச்சு. வீட்டுக்குள்ள எடுக்கிறீங்கன்னா, வெளியில் எடுத்திங்கன்னா சன்லைட்டே போதும். ஒரு என்விரான்மெண்ட் டச்சோடு நீங்கள் எடுங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே வேணாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டர் வாங்கணுமா, இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க. பிரிண்டர் வாங்கணுமா? பிரிண்டர் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் வருது அப்படின்னா பக்கத்து நியரஸ்ட் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் கடைக்கு போங்க. போய் அதை உங்களோட இமேஜை அவங்கக்கிட்ட அந்த பிடிஎஃப் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அழகாக பிரிண்ட் எடுத்து கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு சைஸ் எந்த சைஸில் வேணும் அது மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். சொல்லி எடுத்தோம்னா வெறும் 5 ரூபா தான். ஸோ 5 ரூபா ஒரு நம்ம 5 ரூபாய்க்கு அந்த ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு பிரிண்டர் வாங்கணுமா அப்படின்னீங்கன்னா நமக்கு ரெகுலராக ஆர்டர் வந்து குவியிற நேரம் நீங்கள் பிரிண்டர் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஆர்டர் 2 ஆர்டருக்குலாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கஷ்டம். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நான் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படிலாம் வந்து ஷிப்பிங்லாம் எப்படி பண்ணேன் அப்படின்னா, நம்ம என்ன சொல்கிறது, சோப்பு டப்பா, நம்ம ஸ்லிப்பர் வாங்கின பாக்ஸு, பட்டு சேலை வாங்கின பாக்ஸு, எந்த பாக்ஸையும் விட மாட்டேன். பாக்ஸாக பார்த்தேன் அப்படின்னா கீழே கிடந்தா கூட பாக்ஸை நீட்டாக இருந்தால் எடுத்து ஸ்டோர் பண்ணி டப்பாவாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். எங்கள் வீட்டில் கூட எங்கள் ஹஸ்பண்ட் கூட சிரிப்பார், என்ன இவ்வளோ டப்பா குப்பை தான் நீ சேர்க்குற அப்படின்பார். பரவாயில்ல, ஏன்னா நம்மளால காசு கொடுத்து காட்டன் பாக்ஸ் வாங்க முடியாது. அவ்வளோ காட்டன் பாக்ஸ் இப்போ ஒரு சைஸில் நான் வாங்குறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 50-100 வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா எப்படி வாங்குறது? அதே மாதிரி டேம்பர் ப்ரூஃப் கவர். ஸோ டேம்பர் ப்ரூஃப் கவர் நார்மல் ஷாப்பில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஹோம்மேடு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குன்னா குட்டி குட்டி கடை இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கடையிலலாம் போய் வாங்கணும் அப்படின்னோம்னா இருக்கும். ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபி வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 5லேருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் அந்த சைஸஸ் கேட்டாப்புல. அப்போ நான் போய் வாங்கி 10 கவர் வாங்குவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே வாங்க மாட்டேன். ஸோ ஆன்லைனில் வர ஆர்டருக்கு மட்டும்தான் அந்த கவர். அதர்ஸ் எல்லாத்துக்குமே செல்லோ டேப் ஒட்டி அந்த டப்பாவில் ஒட்டி ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து அட்ரஸை எழுதி இப்படித்தான் நம்ம வந்து செல்லோ டேப்பை தான் சுற்றி நான் அனுப்பிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஆன்லைனில் ஆர்டர் வர தான் நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பித்தோம், டேம்பர் ப்ரூஃப் கவர் மட்டும் வாங்கினேன். உள்ளே வைக்கிற டப்பா நான் செலக்ட் பண்ணி என்ன சொல்கிறது கஷ்டப்பட்டு எடுத்து வச்சிருக்கிற டப்பாஸை மட்டும்தான் நான் வந்து உள்ளே இன்புட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் அட்ரஸ் வந்து நம்ம எழுதி இன்புட் பண்ணி தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிஓடி பாக்ஸ், பிஓடி கவர், டேம்பர் ப்ரூஃப் கவராகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்சம் பல்காக பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு பல்காக பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் ஷாப்பில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.